ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு எல்லாருக்குமே இனிய ஆண்டாக அமையட்டும். இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மீன் வறுவலுக்காக ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். ஒரு அரை முடிக்கு கம்மியாகவே தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு ஜீரகம் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். நான் மிளகு ஜீரக தூள் வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரக தூள், தேவையான அளவு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு. இதில் மஞ்சத்தூள் போட நான் மறந்துட்டேன். நான் மீனில் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கிட்டக்க நகர மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு, நகர மீனுக்கு எப்போவுமே பக்கத்தில் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா அதில் சேரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் அரைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. உள்ளெல்லாம் நல்லா மசாலா ஏறுற மாதிரி பெசரி ஒரு 1/2 மணி நேரம் கிட்டக்க ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்டக்க ஊறினா தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இங்கே மசாலா உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மசாலாவோட சேர்த்து ஊற வைங்க. இப்போ நல்லா ஊறினோடனே ஒரு தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ மேலே உள்ள மசாலாவை ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். அவ்வளோ மசாலாவோட நம்ம போட வேண்டாம். மசாலாவை தோசைக்கல் நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே எப்போயுமே மீன் போடுங்க. அப்போ தான் மீன் பின்னாடி ஒட்டாமல் வரும். மீனை போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். நான் திருப்பி விடும்போது எனக்கு மீன் உடையவே இல்லை, மசாலாவும் உதிரவே இல்லை. நல்லா சூப்பராக மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. மீன் ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனில் உள்ள மசாலாவை நம்ம வேஸ்டாக்க தேவையில்லை. மசாலாவில் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு அந்த மசாலாவோட பெரட்டி மீன் வறுத்து முடித்தோடனே இந்த மீன் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்தோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனோட சைட் டிஷ்ஷாக அதையும் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.